அல்லேலூயா. இந்த நாளின் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 20:8. என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, நம்முடைய தேவன் அவர் பரிசுத்தம் உள்ளவர். நீங்க ஏசாயாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது, அங்கே சேனாபின்களின் தூதர்கள் ஒருவரை பார்த்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக் கொண்டார்கள் என்ற அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தின் பிற்பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய ஆண்டவர் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் பரிசுத்தம் உள்ளவர் மாத்திரமல்ல, அவர் நம்மையும் பரிசுத்தப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப ஏன் நமக்கு பரிசுத்தம் நமக்கு அவசியம் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப தேவனை நம்ம ஆராதிக்கணும், தேவனை நம்ம பார்க்கணும், தேவனை நம்ம தரிசிக்கணும்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பரிசுத்தம் நமக்கு தேவை. அதே போல பரிசுத்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. மத்தேயு 9வது அதிகாரத்துல அங்க ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு ஒரு வீட்டிலே அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த வீட்டினுடைய ஓட்டை பிரித்து ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவுக்கு முன்பாக அவர்கள் இறக்கி விடுகிறார். அப்ப இயேசு அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து அவர் சொன்னது, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ அவர் எதுல கட்டப்பட்டிருந்தாருன்னு சொன்னா, அவர் ஒரு பலவிதமான பாவ கட்டுனால கட்டப்பட்டு இருந்த அந்த மனுஷனை முதலாவது இயேசு செய்த காரியம் என்னன்னா, அந்த பாவத்தின் கட்டிலிருந்து அவரை விடுதலையாக்கி அவரை பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதற்கு பிற்பாடு இயேசு அவரை பார்த்து சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட என்று சொல்லும் பொழுது அவன் அப்படியே ஒரு அற்புத சுகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அப்ப சுகத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையில பெறுவதற்கு முதலாவது ஆண்டவர் செய்த காரியம், அவனுடைய பாவத்துல இருந்து தேவன் அவனை பரிசுத்தப்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் ஒருவரை பரிசுத்தப்படுத்தணும்னு சொன்னா அவன் என்ன நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது நம்முடைய நிலையை நாம் உணர வேண்டும். அல்லேலூயா. முதலாவது என்ன செய்யணும்? நம்முடைய நிலையை நாம் உணர வேண்டும். வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அல்லேலூயா. இது எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி அவர் மேலே வானத்தை பார்க்கும் பொழுது அவர் சரியானவரை அவர் பார்த்தார். அல்லேலூயா. அவர் சரியானவரை அவர் பார்த்தபடியினால இப்போ அந்த ஏசாயா தீர்க்கதரிசி அவர் தம்மை தாமே அவர் தன்னுடைய நிலையை தன்னுடைய நிலைமையை அவர் இப்ப என்ன செய்றாருன்னா அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். ஐயோ, இவ்வளவு ஒரு பரிசுத்தமான ஒரு தேவனுக்கு முன்பாக அவரை நான் பார்ப்பதற்கு நான் ஒரு தகுதி அல்லவன் அல்லவே, அதை அவர் உணர்கிறவராயிருந்தார். அல்லேலூயா. ஆண்டவரை நம்ம சரியா நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னா நம்மை பற்றி நம்ம பெருமையாய் பேசுவதற்கு நம்ம ஒண்ணுமே இருக்காது. அல்லேலூயா. நான் இந்த மனுஷனுக்கு நான் இந்த நன்மையை நான் செஞ்சேங்க, அந்த மனுஷனுக்கு நான் அதை நான் செஞ்சேன். இல்ல, ஆண்டவரை பார்த்துட்டோம்னு சொன்னா அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, நம்முடைய நீதி எல்லாம் அவருக்கு முன்பதாக எப்படி இருக்குதுன்னா அது அழுக்கான கந்தைகளை போல காணப்படுகிறது. ஆமென். ஏசாயா 64வது அதிகாரத்துல அதை நாம அங்க வாசிக்க முடியும். ஆமென். நீங்க வாசிங்க. ஆதியாகமம் 31வது அதிகாரம் 35வது வசனம். அவன் தன் தகப்பனை நோக்கி என் ஆண்டவனாகிய உமக்கு முன்பாக
நான் எழுந்திராததை குறித்து கோபம் கொள்ள வேண்டாம். கோபம் கொள்ள வேண்டாம். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றால் அப்படியே அவன் அந்த சுரூபங்களை தேடியும் கண்டுபிடிக்கவில்லை. அவன் அந்த சுரூபங்களை தேடியும் கண்டுபிடிக்கவில்லை. அல்லேலூயா. இங்க ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் யாக்கோபை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்ப நீ உன் தேசத்துக்கு போ, நீ உன்னுடைய இனத்தரிடத்துக்கு நீ போ என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு கட்டளையிடுகிறார். அப்படி அவங்க திரும்ப கானான் தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணும் பொழுது இந்த ராகேல் என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய தகப்பன் வீட்டில இருக்கிற அந்த சொரூபங்களை அவங்க எடுத்து கொண்டு வராங்க. அப்போ இந்த செய்தி லாபானுக்கு அறிவிக்கப்படுகிறது. உங்களுடைய மகளும் உன்னுடைய மருமகனும் அவங்க தன்னுடைய தேசத்துக்கு போய் விட்டார்கள் என்ற செய்தி அறிவிக்கப்படும் பொழுது லாபான் வீட்டில வந்து அவர் பார்க்கிறார், அந்த சொரூபங்கள் வீட்டில இல்ல. அப்ப இந்த சொரூபங்கள் வீட்டுல காணப்படாதனால இந்த லாபான் அவர்களை உடனடியாக பின்தொடர்ந்து அவர்களை சந்தித்து அந்த சொரூபங்களை யாரிடம் இருக்கிறது என்று ஒருவரையா அவர் என்ன செய்யறார், போய் அதை அவர் தேடுகிறார், அவர் விசாரிக்கிறார். அப்படி செய்யும் பொழுது இந்த ராகேல் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த சொரூபங்களை எடுத்து ஒட்டகத்தின் அடியில வைத்து அதற்கு மேலாக இவங்க என்ன செஞ்சாங்கன்னா உட்கார்ந்துக்கிட்டாங்க. உட்கார்ந்துட்டு இப்ப லாபான் ஒருத்தரையா செக் பண்ணி வரும் பொழுது அப்ப இவங்க சொல்றாங்க, நான் எழுந்திருக்காததை குறித்து என்னோட தகப்ப நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க கோபப்படாதீங்க, எனக்கு ஸ்திரீகளுக்கு உண்ட வழிபாடு எனக்கு வந்திருக்குது, அதனாலதான் நான் என்ன செய்யல, நான் எழுந்திருக்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொன்ன உடனே இந்த லாபான் என்ன செய்யறாருன்னா, அவர் சுத்தி தேடி பார்த்துட்டு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி அவர் திரும்பி போய்விடுறார். நல்லா கவனிங்க, இந்த ராகேல் நல்ல சாமர்த்தியமாக தன்னுடைய உதட்டினால நல்ல வஞ்சகமாக பேசி தன்னுடைய தகப்பனாரை அவர்கள் ஏமாற்றினார். அந்த சூழ்நிலையை நல்ல சாமர்த்தியமாக அவர்கள் கையாண்டார்கள். ஆனால் அவங்க தன்னுடைய நிலையை அவங்க என்ன செய்யலன்னா அவங்க உணரவில்லை. நீங்க இதே காரியத்தை நீங்க யாக்கோபை குறித்து நீங்க பார்க்கும் பொழுது யாக்கோபை பார்த்து ஈசாக்கு கேட்கிறார், நீ யார் என்று கேட்கும் பொழுது அப்ப யாக்கோபு என்ன சொல்றாரு, நான் ஏசா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபு முதல்ல போய் சொன்னார். அப்ப இதே போல ஒரு சம்பவம் திரும்ப நடக்குது. அங்க ஈசாக்கு கேட்கல, அங்க பிதாவாகி தேவன் கேட்கிறாரு, நீ யாரு, உன் பேர் என்னன்னு கேட்கும் பொழுது அப்ப யாக்கோபு சொல்றாரு, நான் யாக்கோபு. அப்போ பிதாவாகிய தேவன் சொல்றாரு, இனி நீ யாக்கோபு என்று சொல்லப்படாமல் நீ இஸ்ரவேல் என்று சொல்லப்படுவாயாக. அல்லேலூயா. ஏன் தெரியுமா, யாக்கோபு என்ன அவன் எத்தன், யாக்கோபு என்றால் ஏமாற்றுக்காரன். ஆனா இப்போ யாக்கோபு தன்னுடைய நிலையை அவன் உணர்ந்து அவன் உண்மையை பேசினபடினால தேவன் அவனுக்கு ஒரு புதிய பேரை ஆண்டவர் வைத்தார். அல்லேலூயா. அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். ஆமென். அப்ப இந்த ராகேல் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க அந்த நிலையை குறித்து அவங்க உணரல. தன்னுடைய கணவன் கிட்ட போய் நான் தான் இதை கொண்டு வந்தேன், நான் தெரியாம இதை நான் செய்துட்டேன், அவங்க அதை குறித்து அது யாருக்கிட்டயுமே அவங்க என்ன செய்யல, அவங்க சொல்லல. ஆனா அதோட முடிவு என்ன தெரியுமா, ராகேல் கானான் தேசத்துக்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்க முடியவில்லை. அல்லேலூயா. கானான் தேசம் சொல்லும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கும். கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம், அது பாலும் தேனும் ஓடுகிற அது நலமும் விசாலமான தேசம். அந்த தேசத்தை சுதந்திரிக்க அவர்களால முடியல. அவங்க போகிற வழியில என்ன செய்தாங்கன்னா அவங்கள் மரித்து போய்விட்டார்கள். அல்லேலூயா. இப்ப இன்றைக்கு நமக்கு ஒரு பயணம் இருக்கு. நம்முடைய பயணம் எதை நோக்கி இருக்குதுன்னா அந்த பரம காணனை நோக்கி நம்முடைய பயணம் இன்றைக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த பரம காணனை நோக்கி நம்முடைய பயணத்தை நாம் தொடரும் பொழுது நம்முடைய உதட்டுல நமக்கு என்ன வேணும்னா பரிசுத்தம் வேணும். அல்லேலூயா. வாசிக்கலாமா? ஏசாயா 6வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த புரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். அல்லேலூயா. பாவம் நிவிர்த்தியானது. ஆமென். இப்ப நம்முடைய பாவம் நிவிர்த்தியாகணும்னு சொன்னா முதல்ல நம்ம யாரை பார்க்கணும், நம்ம தேவனை நாம் சரியாய் நாம் பார்க்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவர் நம்முடைய பாவத்தை நிவிர்த்தி செய்கிற கர்த்தர்.
அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில பொய் காணப்படுமானால், என்னுடைய வாழ்க்கையில நான் யாரையாவது நான் ஏமாற்றுகிற காரியம் என்னுடைய வாழ்க்கையில காணுமானால், என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய நாவில புரட்டு காணப்படுமானால், இன்றைக்கு என்னை நீர் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அன்றைக்கு ஏசாயாவினுடைய உதட்டை நீர் தொட்டு பரிசுத்தப்படுத்தினது போல, இன்றைக்கு என்னையும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இப்ப முதலாவது நம்முடைய நிலையை நாம் என்ன செய்யணும்? நாம் உணர வேண்டும். நம்முடைய நிலையை நாம் உணரும் பொழுது கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை குறித்து பார்க்கலாம், வாசிக்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் 9வது வசனம். தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், பாவத்துக்கு விலகி ஓட வேண்டும். இரண்டாவது, பாவத்துக்கு விலகி ஓட வேண்டும். பாவம் என்ன செய்யாதுன்னா, அது ஒரு மனுஷனை விட்டு அது விலகி போகாது. நம்ம தான் என்ன செய்யணும்? பாவத்தை விட்டு எழுந்திருக்க, நம்ம தான் அதை விட்டு விலகி ஓடணும். வசனம் சொல்லுது, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். ஆனா வசனம் எப்படி சொல்லலன்னா, தேவனால் பிறந்தவனை பாவம் பின்தொடராது அப்படின்னு சொல்லல. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். அப்படின்னா பாவம் அவனை பின்தொடர்ந்தாலும் அவன் என்ன செய்ய மாட்டானா, அந்த பாவத்தை அவன் தொட மாட்டான், அந்த பாவத்தை அவன் செய்ய மாட்டான். அல்லேலூயா. ஒரு மரத்துல ஒரு ஆரஞ்சு பழம் இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த ஆரஞ்சு பழம் சில நேரம் அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு பூச்சி, சில நேரம் அதுக்கு சில நோயினால் அது தாக்கப்படும். ஆனாலும் அது ஆரஞ்சு பழம், அதோட தன்மை என்னது? அது ஆரஞ்சு பழம் தான். அது என்ன செய்யாது? அது ஒரு ஆப்பிள் எல்லாம் என்ன செய்யாது? அது மாறாது. ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழம் தான். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களில சில பாவத்தினால நம்ம விழுந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த பாவத்திலே நம்ம என்ன செய்யக்கூடாது? நாம் இருத்தரக்கூடாது. அதுல இருந்து நம்ம வெளியே வந்து தேவனுடைய மன்னிப்பை நாம் பெறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்க லூக்கா 15வது அதிகாரத்துல அங்க ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். இளைய குமாரன் ஒருவன் இருக்கிறான். அவன் என்ன செய்யறான்? தகப்பனை விட்டு அவன் தூர தேசத்துக்கு அவன் போகிறான். அவனுக்கு தெரியும் அவன் செய்கிறது என்னது? அவன் செய்கிறது பாவம் என்று அவனுக்கு தெரியுது. ஆனாலும் அவன் என்ன செய்யறான்? அதை துணிந்து செய்கிறான். காரணம் என்னன்னு சொன்னா, அது அவன் செய்யல, அவனுக்குள்ளாக இருக்கிற அந்த பாவ பிரமாணம் அவனை அந்த பாவத்தை செய்ய வைக்கிறது. அல்லேலூயா. ஆகையாலதான் அப்போஸ்தலராகிய பவுல் சொல்றார் ரோமர் புஸ்தகத்துல, வாசிங்க ரோமர் 7வது அதிகாரம் 18ல இருந்து 20 வசனம். அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். 20. அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு பவுல், நான் நன்மையை செய்யதான் நான் செய்யறேன், நான் முயற்சி செய்யறேன். ஆனாலும் நான் நன்மையை காட்டிலும் நான் பாவத்தை நான் செய்கிறேன். அதை நான் செய்யல, எனக்குள்ளாக இருக்கிற அந்த பாவ பிரமாணம் என்னை அந்த பாவத்தை செய்ய வைக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் அந்த இளையகுமாரனுக்கு தெரியும், அவன் தன்னுடைய பாகத்தை பிரித்து நான் வெளியே போகிறது எனக்கு நல்லதல்ல, அது எனக்கு தவறு, எனக்கு தெரியுது. ஆனாலும் அதை அவன் துணிந்து செய்வதற்கான காரணம் அவனுக்குள்ளாக இருக்கிற அந்த பாவ பிரமாணம். அல்லேலூயா. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் தொடர்ந்து அந்த பாவத்துல இருக்கிறது இல்ல. ஏன் என்று சொன்னால், அவன் தேவனால் பிறந்திருக்கிறான். தேவனுடைய வித்து தேவ பிள்ளைக்குள்ளாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய தன்மைகள் எனக்குள்ளாக இருக்குமானால், நான் தொடர்ந்து நான் தேவ தன்மைக்கு எதிரான காரியத்தை என்னால் என்ன செய்ய முடியாது?
செய்ய முடியாது. ஆமென். அல்லேலூயா. அதுதான் நம்ம பார்க்கிறோம். லூக்கா 15வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவனுக்கு புத்தி தெளிந்த போது என் தகப்பனுடைய கூலிக்காரர் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நானோ பசியினால் சாகிறேன். அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அங்க வசனம் போட்டிருக்கு பாருங்க, அவனுக்கு புத்தி தெளிந்த போது. அப்ப பாவத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு என்ன இல்லைன்னா அவனுக்கு புத்தி இல்ல. அவன் புத்தி கெட்ட அவன் இருக்கிறான். ஆனா இப்போ அவனுக்கு புத்தி வரும்போது அவன் என்ன ஆயிட்டான்னு சொன்னா அவன் திரும்ப தன்னுடைய தகப்பன் இடத்திற்கு அவன் வருகிறான். அல்லேலூயா. அந்த பாவத்தை விட்டு அவன் எழுந்து அந்த இடத்தை விட்டு தன்னுடைய தகப்பனுடைய இடத்துக்கு அவன் வருகிறவனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அவன் சொன்னான். நீங்க லூக்கால் அதே அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, நான் எழுந்து என்னுடைய தகப்பன் இடத்துக்கு நான் போகிறேன். அப்ப பாவத்தை விட்டு எழும்ப வேண்டியது நம்முடைய வேலை. அல்லேலூயா. இல்ல நான் இப்படியே தான் நான் இருப்பேன், எனக்கு இதை விட்டு எனக்கு வெளியே வர முடியல, அந்த பாவம் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா அந்த பாவம் என்ன செய்யாது, உங்களை விட்டு போகாது. இப்போ என் கையில இப்படி ஒரு வெயிட்டை நான் வச்சிருக்கிறேன்னு சொன்னா இந்த வெயிட்டை நான் தான் கீழே இறக்கி வைக்கிறேன். இதை நான் பிடிச்சு வச்சுக்கிட்டு என் கை ரொம்ப பாரமா இருக்கு, என் கை நான் பாரமா இருக்கு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னா என் கை பாரமா தான் இருக்கும் இல்லையா? இப்ப என் கையில இருக்கிற பாரத்தை நான் இறக்கணும்னா நான் என்ன செய்யணும்? என் கையில இருக்கிறத நான் தான் கீழே இறக்கி வைக்கணும். அப்ப அதே போலதான் நீங்க பாவத்தை மேற்கொள்ளணும். ஆனால் எந்த பாவமான காரியங்களாக இருந்தாலும் அந்த பாவத்தை விட்டு எழும்ப வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. அவன் எழுந்து அவன் தகப்பன் வீட்டுக்கு அவன் வருகிறான். இப்ப தகப்பன் அவனை பார்த்து என்ன சொல்றாருன்னு சொன்னா வாசிங்க. லூக்கா 15வது அதிகாரம் கடைசி வசனம். உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே தான் சந்தோஷப்பட்டு இருக்க வேண்டுமே என்று சொன்னார் என்றார். மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னார் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாவத்துல விழுந்துட்டு அதனால நான் தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எப்படி ஒரு ஆரஞ்சு பழத்தை ஒரு பூச்சி தாக்குனாலும் ஆரஞ்சு பழம் தான். அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்கள் ஒரு விசை பாவத்துல அவங்க விழுந்துட்டா கூட அவங்க திரும்ப அவங்க கட்டிடத்துல வரும் பொழுது அவங்க யாருன்னா அவங்க தேவனுடைய பிள்ளைதான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவன் தன்னுடைய மூத்த குமாரனை பார்த்து அவன் மரித்து போயிருந்தான், அவன் காணாமற் போயிருந்தான். ஆனா இப்ப அவன் என்ன செஞ்சிட்டானா அவன் கண்டுபிடிக்கப்பட்டான், அவன் உயிரோட அவன் காணப்பட்டான் என்று சொல்லி அவன் சந்தோஷப்படுகிறவராயிருந்தார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஏதோ ஒரு பாவ பழக்கத்துல நீங்க இருக்கலாம். இந்த பாவத்திலிருந்து என்னால வெளியே வர முடியல, இதுல இருந்து என்னை வெளியே கொண்டு வர எனக்கு யார் உதவி செய்வான் நீங்க இன்னைக்கு இருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு அவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் தூசியை உதறி விட்டு நீங்கள் எழும்பும் பொழுது கர்த்தர் மீண்டும் உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பாவிகளிலேயே பிரதான பாவி நான் தான். ஆமென். வசனம் சொல்லுது, நீங்க ஏசாயா 1வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்களேன். 18-19. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய பாவம் செவேர்னு காணப்பட்டாலும் அதை தேவன் எப்படி மாற்றுகிறாருன்னு கேட்டீங்கன்னா அதை உறைந்த மழையை போல அதை வெண்மையாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அது இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் அதை என்ன செய்யறாருன்னா அதை பஞ்சை போல தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல அநேக பலிகள் நமக்கு இருந்துச்சு.
நீங்க லேவியராகமம் புஸ்தகம் நீங்க வாசிக்கும் பொழுது முதலாவது இருக்கிற அந்த 10 அதிகாரத்துக்குள்ள நீங்க வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒவ்வொரு பலிகளை குறித்து அங்க போடப்பட்டு பாவ நிவாரண பலி இருக்குது, குற்ற நிவாரண பலி இருக்குது, போஜன பலி இருக்குது, பான பலி இருக்கிறது. இப்படி எத்தனையோ பலிகள் பழைய ஏற்பாட்டு காலத்துல காணப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துல வரும் பொழுது நமக்காக ஒரே பலியாய் ஆண்டவராகிய இயேசு அந்த கல்வாரி சிலுவையில அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. இனி நமக்கு செலுத்துவதற்கு வேற பலி நமக்கு தேவையில்லை. இனி நமக்காக சிந்தப்படுவதற்கு வேற ரத்தம் நமக்கு தேவையில்லை. நமக்கு இயேசுவே அவர் பரிகாரியாய் அவர் மாறிவிட்டார். அல்லேலூயா. நீங்க கர்த்தரிடத்துல நீங்க வரும் பொழுது, கர்த்தரிடத்துல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, கர்த்தர் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை நிரப்பி நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப முதலாவது ஒரு காரியத்தை பார்த்தோம். முதலாவது என்னன்னா, நம்முடைய நிலையை நாம் என்ன செய்யணும்? நாம் உணர்கிறவர்களாய் இருக்கணும். ஆமென். நம்முடைய நிலையை நாம் உணரும் பொழுதுதான் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பது நமக்கு தெரியும். ஆமென். நீ குற்றவாளி ஆகாதபடிக்கு பிறரை குற்றவாளி என்று தீர்க்காதிருப்பாயாக என்று வசனம் சொல்லி. அப்போ நம்மளே நாம என்ன செய்யணும்? நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நான் தகுதி இல்ல ஆண்டவரே, நீங்க என்ன பரிசுத்தப்படுத்துங்க சொல்லும்போது கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. இரண்டாவது, நம் பாவத்தை விட்டு நாம் ஓடுகிறவர்களாய் இருக்க, நம் பாவத்துல நாம் சிக்கிக் கொள்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. யோசேப்பை குறித்து நீங்க பார்க்கும் பொழுது, அந்த போத்திபாருடைய மனைவி நித்தம் நித்தம் அவள் என்ன செஞ்சானா, யோசேப்பை அவள் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தார். ஆனா யோசேப்பு தன்னுடைய வஸ்திரத்தையும் அவன் போட்டு அவன் என்ன செய்தாருன்னு சொன்னா, அவர் ஓடினார் என்று நாம் பார்க்கிறோம். பாவத்தை மேற்கொள்ளுகிற அந்த வல்லமை நமக்கு வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பாவத்தை விட்டு நம்ம எழும்பும் பொழுது எப்படி அந்த இளைய குமாரன் அந்த பாவத்தை விட்டு, அந்த பாவமான அந்த வாழ்க்கையை அவன் விட்டு அவன் எழுந்து தன்னுடைய தகப்பனத்துல வந்து திரும்ப ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டானோ, அதே போல நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு நம்ம எழுந்து கர்த்தரிடத்துல நம்ம வரும் பொழுது கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நமக்கும் நம்ம இழந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் மீண்டும் நமக்கு தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எழுந்து கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.